கிழக்கு நாட்டில் தான் முதல்ல அரசியல் உருவானது. நிறைய தத்துவ ஞானிகள் அறிஞர்கள் கிரேக்க நாட்டில் தான் உருவானாங்க. முதல்ல அரசியலுக்கு விளக்கம் கொடுத்தவர், அரசியல் மன்னர் மக்கள் சொல்லி விளக்கம் கொடுத்தவர் சாக்ரட்டிஸ். அவர் ஒரு அரசியல் அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் பேசாதவன், அரசியல் தெரியாதவன் அந்த நாட்டோட அடிமை அப்படின்றார். ஒருத்தன் ஒரு குடிமகன் ஒரு நாட்டுல வாழ்றான். அந்த குடிமகனுக்கு அந்த நாட்டுல நடக்கிற அரசியல் தெரியல, அந்த நாட்டை ஆளுறது யாருன்னு தெரியல, அங்க நடக்கிற அந்த ஆட்சி நிர்வாகம் தெரியல. அப்போ ஒரு ஜனம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் தான் முதல் அடிமை அப்படிங்கிற விஷயத்த ஒரு தத்துவத்தை அவர் சொல்றாரு. தத்துவத்துக்கான விளக்கம் அதுக்கு இன்னொன்று சொல்றாரு அவரு. உனக்கு அரசியல் தெரியாவிட்டால், நீ அரசியல் பேசாவிட்டால் நாட்டின் முதல் அடிமை அப்படின்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி அரசியல் தெரியாமல் இருந்தால் யாரு இந்த நாட்டை ஆள தகுதி இல்லாதவர் என நீ நினைக்கிறாயோ அவரது ஆட்சியின் கீழ் நீ வாழ வேண்டி வரும்னு சொல்றாரு. அது நீங்க அடிமை. நீ எந்த அரசியல் தலைவர் தகுதி இல்லாதவர் நினைக்கிறியோ அந்த அவர் ஆட்சிக்கு வந்துருவாரு, அவரெங்கே நீ வாழ வேண்டி வரும்னு சொல்லிட்டு அப்பவே முதல் அரசியலுக்கான அந்த தத்துவத்தை சொல்லும்போது சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. அவருடைய சீடர் பிளாட்டோன் ஒரு அரசியல் அறிஞர். அவர் என்ன சொல்றாரு, மன்னராட்சிக்கு ஒரு தத்துவ விளக்கம் கொடுறார். மன்னராட்சி முறைக்கு ஒரு தத்துவத்தை சொல்றார். இறையாண்மை கொண்டதுதான் அரசியல் அப்படின்றார். இறை என்பது கடவுள், இறைவன். ஆண்மை என்பது ஆளுமை, இறையாண்மை. இதுதான் பிளாட்டோ சொன்ன அரசியல் தத்துவம். அவர் என்ன சொல்றாரு, நாட்டை ஆளுகின்ற மன்னன் கடவுளுக்கு சமமானவன்றார். கடவுளுக்கு சமமானவன் இப்ப இருக்கிற எல்லாத்தையும் சொல்லல. அவர் சொன்ன உண்மையான அரசியல் தத்துவம் முதல்ல பிறக்கும் போது அந்த அரசியல் தத்துவம். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை சொல்லல, அப்படி யாருமே கடவுள் மாதிரி கிடையாது. அவர் சொன்ன தத்துவம் மன்னன்கிறத இறைவனுக்கு சமமானதாக இருக்க வேண்டும். சொந்தம், உறவு, குடும்பம் எதையுமே நினைக்காமல் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்பவனே தலைவன். அவன்தான் உண்மையான மன்னன். அதுதான் இறையாண்மை. அது அப்படிப்பட்டதான் உண்மையான அரசியல் அப்படின்னு சொல்லி பிளாட்டோங்கிற ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்கார். அது மன்னராட்சி முறைக்கு. அவருடைய சிஷியர் தான் அரிஸ்டாட்டில், ஒரு தத்துவ ஞானி. அவர் என்ன சொல்றாரு, அவர் மக்களாட்சி முறைக்கு தத்துவம் சொன்னவர். மக்களாட்சி வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கணும் இப்ப இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்பவே அவர் தத்துவம் சொன்னார். மக்களுக்காக மக்களை ஆளுவதுதான் மக்களாட்சி அப்படின்னார். இதோட விளக்கம் இதான் அரசியல் தத்துவம். மக்களாட்சி தத்துவம் தான் அரிஸ்டாட்டில் சொன்ன முதல் தத்துவம். அதாவது மக்களுக்காக மக்களை ஆள்வதுதான் மக்களாட்சி. அது என்னன்னா இப்ப இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஒரு தேர்தல் வருது, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. யாரு வேற்று கிரகத்திலிருந்து வரவங்க ஓட்டு போட போறாங்க. அந்த மக்கள் ஒருத்தர் தான் எம்எல்ஏவோ எம்பி நிக்க போறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அப்ப அவரும் மக்கள் ஒருத்தர். அவர் ஓட்டு போட்டு ஜெயிச்ச உடனே வேற்று கிரகத்துல போய் ஆள போறாரு, இதே மக்களை தான் ஆள போறாரு. இதுக்குத்தான் அரிஸ்டாட்டில் ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு. மக்களுக்காக மக்களை ஆள்வதுதான் மக்களாட்சி. இப்படி அரசியலுக்கு முதல்ல கிழக்கு நாட்டு தத்துவ ஞானிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இவ்வளவு ஆண்டு காலங்கள் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அரசியல் நீதி, அரசியல் முறை. உலக நாடுகளுடைய அடிப்படையே இதுதான். ஆனா அதுக்கு சரியா இருக்குதாங்கிறது அது வேற விஷயம். நம்ம சொல்றோம் இறையாண்மை பண்ணுது அரசியல். இப்போ நம்ம இந்தியாவில் கூட சொல்லுவாங்க, இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாரு, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த இறையாண்மைங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததே பிளாட்டோன் ஒரு அரசியல் தத்துவ ஞானி. ஒரு நாட்டுக்கு இறையாண்மை முக்கியம். இறையாண்மை என்ன, அந்த கடவுள் தன்மைக்கு, புனித தன்மைக்கு, அரசியலமைப்புடைய அந்த புனித தன்மையை இவர் கொச்சைப்படுத்தி பேசிட்டாரு. அப்போ ஒரு தேசியத்தை இழிவுபடுத்திட்டாரு, இறையாண்மையை இழிவுபடுத்திட்டாரு, அது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணலாம் அப்படிங்கறத அந்த சட்டம் சொல்லுது. சோ அந்த இறையாண்மைங்கிற வார்த்தையை முதல்ல அரசியலுக்கு கொண்டு வந்தவர் பிளாட்டோட அரசியல் தத்துவ ஞானி. இவங்க 3 பேர் சொன்ன அந்த அரசியல் தத்துவம் தான் இன்னைக்கு உலக நாடு முழுவா இந்த அளவுக்கு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி மனிதன் ஒரு சட்ட பாதுகாப்போடு ஒரு நெறியோடு வாழ்கின்றார்கள். ஆனா என்ன அப்படின்னா, அந்த
இறையாண்மை, இறை, கடவுளுக்கு சமமானவர், அரசியல்வாதி, ஆளுகிறவர்கள் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்களா தெரியாது. இல்ல, பிளாட்டோட யாரும் தெரியாத அரசியல் தலைவர்களா இருக்காங்க, அரிஸ்டாட்டிலாம் யாரும் தெரியாதவங்களா இருக்காங்க, சாக்ரட்டிஸ்னா யாரும் தெரியாது, அரசியலுக்கு தத்துவங்கள் வருத்தக்கூடிய பேரே தெரியாதவங்கள அரசியல்வாதியா இருக்காங்க. அதனாலதான் அரசியல் தவறான பாதையில போயிட்டு இருக்கு. சில அரசியல் தத்துவம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அரசியலோட அந்த ஒழுக்கம், அந்த அரசியலோட அந்த முறை, அந்த கட்டமைப்பு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு முறையான அவங்க சொன்ன அந்த தத்துவக்கு ஏற்ற தகுதியான தலைவர்கள் பெரும்பாலும் ஒரு 80% உலக அளவுல இல்லை, ஒரு 20% ஓரளவு ஏற்றுக்கொள்ளும்படி சில இடங்கள் இருக்கிறாங்க. இதுதான் அரசியலுக்கு விஞ்ஞானிகள் முதல்ல கொடுத்த விளக்கம். இன்னைக்கு உலக நாடுகள் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் மன்னராட்சியா இருந்தாலும் மக்களாட்சியா இருந்தாலும் அதன் வழிமுறையில் தான் இன்னைக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, மக்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், உனக்கு அரசியல் தெரியல, ஒரு நாட்டில் வாழ்ற, சாக்ரட்டிஸ் சொன்ன அந்த தத்துவத்துல இந்தியாவில் 80% பேர் வாழ்றாங்க. யாரு ஆண்டான்னா, யாரு அரசியல் பண்ணான்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் 3 வேளை சாப்பிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு வாழ்ற எத்தனையோ குடிமகன்கள் இருக்கிறாங்க. அவங்கள தான் அடிமைன்னு சொல்றாங்க சாக்ரட்டிஸ். ஓ மனசாட்சிக்கு ஒண்ணு அடிமைங்கிறது என்ன? ஒரு இடத்துல கூட்டி போய் கல்லை உடைச்சு மண்ணை உடைச்சு செய் அப்படிங்கறதுதான் அடிமைன்னு இல்லை. ஒண்ணு அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி, அரசியல் நிர்வாகத்தை பயன்படுத்தி, உரிமையை பயன்படுத்தி ஆட்சிக்கு அவன் அதிகாரம் பெற்ற பிறகு அவன் உன்னை இப்படி நடந்துக்க, இப்படி இரு அப்படின்னு உன்னை கட்டுப்படுத்துறான் பார், அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ செயல்படுறப்பா, அதுதான் அடிமைன்றாரு. அப்போ நீ அரசியல் தெரிஞ்சிருந்தா அந்த அடிமையா வாழ முடியுமா? அப்ப நீ தெரிஞ்சிருக்கணும்ல அப்படிங்கறதான் அவர் சொல்ற அந்த விளக்கம். அது பயங்கரமான வளர்ச்சி. பல காலங்களுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் அரசியல் தீர்க்கதரிசிகள். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்லாம் இப்படியெல்லாம் பிற்காலத்தில் அரசியல் தலைவர்கள் பொறுப்பில்லாமல் இருப்பாங்க. பெரிய பதவிக்கு வந்தாலும் அந்த இறைத்தன்மை இருக்காது, மக்களும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல. ரொம்ப தெளிவான தத்துவங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சாக்ரட்டிஸோட தத்துவம்லாம் பெரிய தத்துவம், சும்மா செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். இதோட அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு. ஏன்னா என்ன, அங்க யாரு அரசியல்ல அந்த நாட்டில் முதலமைச்சர் யாரு, இந்த நாட்டில் முதலமைச்சர் யாரு, அந்த நாட்டில் பிரதமர் யாரு, நம்ம நாட்டில் யாரு ஆட்சி ஆகுறாங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குது, இது எதுவுமே தெரியாம தான் உண்டு தான் வேலை உண்டு இப்படி போனான் பாருங்க, அவன் தான் மறைமுக அடிமை. அவன் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, ஆனா அந்த நாட்டில் நடக்கிற அந்த நாட்டு நடப்பு, அந்த சூழல், அந்த சட்டம், யாரு வாரா யாரு போறா, என்னடா நிர்வாகம் நடக்குது அப்படிங்கிற அந்த கோபம், அந்த விழிப்புணர்வு ஒருத்தட்ட இல்லைன்னா அவன் அடிமை. பிணத்துக்கு சம்பந்தம் அவரு சாக்ரட்டிஸ் நாகரிகமா சொல்லியிருக்கிறாரு அடிமைன்னு. என்னை பொறுத்து அவன் பிணத்துக்கு சம்பந்தம். ஒரு நாட்டோட அரசியல் தெரியாம, என்ன நடக்குன்னு தெரியாம 3 வேளை சாப்பிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு ஒரு நாட்டில் வாழ்றான் பாருங்க, ஒரு மண்ணில். அவனை மாதிரி ஒரு அயோக்கியம் அடிமை இந்த உலகத்துல எதுவுமே யாருமே இல்லை அப்படிங்கிறதுதான் அந்த அரசியல் தத்துவ ஞானிகள் முதல்ல இந்த உலக மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு, பிற்காலத்தில் வரும் சந்ததிகளுக்காக அவங்க சொல்லிட்டு போன தத்துவங்கள்.